இன்னைக்கு நான் செஞ்ச ரெசிபியோட பேர் டவுட் முட்டை. இதெல்லாம் ஒரு பேரான யோசிப்பீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பின்னாடி பேக்ரவுண்ட பாத்தீங்களா மாத்திட்டு ஒன்னும் இல்ல, வால் ஸ்டிக்கரை எடுத்து 2 கார்ட்போர்ட்ல ஒட்டி இந்த மாதிரி வச்சா பேக்ரவுண்ட் ரெடி. பேக்ரவுண்ட புதுசா வச்ச சந்தோஷத்துல அதை பார்த்துக்கிட்டே கேமராவோட ஆங்கிளை பார்க்க மறந்துட்டேன். போன் எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ என்னவோ செஞ்சுட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் விடுமா. இந்த டவுட் முட்டைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் சமைக்க கத்துக்க போறேன். எபிசோட் 6. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. ஈஸியான ரெசிபிஸ் சமைக்கலாம்னு ChatGPT கிட்ட கேட்டா ஒரு ரெசிபி கொடுத்துச்சு. அதை நான் இன்னைக்கு தான் ட்ரை பண்ண போறேன். இருந்தாலும் இந்த ரெசிபி மேல எனக்கு ஒரே டவுட்டு. அந்த டவுட் எதுக்கு வந்துச்சுன்னு வீடியோவோட எண்டில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், சால்ட், லெமன் ஜூஸ், அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு வேக வச்ச முட்டையை 2ஆ கட் பண்ணி அதுக்கு நடுவில் ஸ்டெப் பண்ணி சாப்பிட்டா இந்த ரெசிபி ரெடி. என்ன டேஸ்ட்! இப்படி ஒரு முட்டையை நான் சாப்பிட்டதே இல்லை. தேங்க்யூ ChatGPT. இப்படி எல்லாம் என்னால் சொல்ல முடியல, ஏன்னா அந்த முட்டையை மெல்ல முடியல. நல்ல வேலை ஒரே ஒரு முட்டையை வச்சு நான் டேஸ்ட் பண்ணேன். நீங்கள் முட்டையை வச்சு என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க, இதை மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் முட்டை சாப்பிட்றதே விட்டுருவீங்க.